திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கிரிசமுத்திரம் பகுதியில் எருமை மாட்டின் மீது அமர்ந்து பயணிக்கிறார் 62 வயதான ராஜா. இப்பகுதி மக்களுக்கு இது அன்றாடம் பார்க்கக்கூடிய காட்சிதான். நமது ஈடிவி பாரத் திருப்பத்தூர் செய்தியாளர் அரவிந்தன் ராஜாவை அணுகிய போது மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் 3 சக்கர வாகனம் கேட்டு ஊராட்சி மன்ற நிர்வாகிகள் முதல் மாவட்ட ஆட்சியர், அரசு துறை அதிகாரிகள் வரை மனு அளித்தும் இதுவரையில் 3 சக்கர வாகனம் கிடைக்கவில்லை என்பதால் மாட்டின் மீது பயணிப்பதாக வேதனையோடு தெரிவித்தார். குறிப்பிட்ட தொலைவிற்கு மேல் நடக்க ராஜா அதிகம் சிரமப்படுவதால் மருத்துவமனை, கடைவீதி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல தான் வளர்க்கும் கால்நடையான எருமை மாட்டின் மீது பயணம் செய்து தனது அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்கிறார். ராஜாவின் மகன் ராஜேந்திரன் கூறுகையில், பிழைப்புக்காக தாங்கள் வெளியூரில் வசிக்கும் நிலையில் தனது தந்தைக்கு அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். எங்கள் அப்பா ஊனமற்றவர். அவர் பிறந்து 10 மாதத்துலேயே அந்த மாதிரி ஆகிவிட்டது. அவருக்கு இது வெளியும் எதுவும் கவர்மெண்ட்டில் பண்ணலை. இப்போ தான் மனு கொடுத்துருக்காங்க. மனு கொடுத்து 3 வருஷம் ஆகுது. அப்பயும் எதுவும் கண்டுக்கல. எங்கள் அப்பா மாட்டுக்கு வந்தால் வரும், மாட்டுக்கு வந்தால் வருவார். வேறு வழி இல்லை. நாங்கள் ஏன்னா கூட்டின்னு போனால் நாங்கள் பைக்கில் தான் கூட்டின்னு போனோம், பைக்கில் தான் கூட்டின்னு வரணும். வேறு வழி கிடையாது. எங்களை விட்டால் வேறு யாரும் கூட்டின்னு போக மாட்டாங்க. அதுக்கு முடிஞ்ச உதவி என்னன்றதை பண்ணி பாருங்கள். எருமை மாட்டு பயணம் நூதனமாக தெரிந்தாலும் தனக்கு வேறு வழி இல்லை என்பதால் இதனை தேர்ந்தெடுத்துள்ளதாக கூறுகிறார் விவசாயி ராஜா. எனக்கு சின்ன குழந்தையில தான் 10 மாதம் குழந்தையில தான் அந்த மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு எத்தனை பசங்க? பசங்களா? 3 பசங்க. 3 பசங்க. உங்கள் மனைவி இருக்காங்களா? மனைவி இல்லை. டெய்லியும் எப்படி இது உங்கள் எப்படி பண்ணுறீங்க? மாட்டு மேலே தான் போகிறோம், மாட்டு மேலே தான் வரேன். எத்தனை மாடு வச்சுன்னு இருக்கீங்க? 2 மாடு இருக்குது. அதில் தான் போகிறது, அதில் தான் வருது. வேறு எதுவும் இது கிடையாது. வேறு எதுவும் பேச்சு கிடையாது. கவர்மெண்ட்டுக்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்களா? 2-3 வச்சு கொடுத்தோங்க. நாற்காலி கொடுத்தாங்களா? வச்சு திருப்பத்தூர் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தாங்க, புக்கு கொடுத்தாங்க, ஊனமட்டுக்கு. அது அவங்க 50 மேலே இருந்தால் தான் பர்சன்ட் பண்ணிட்டு 50 மேலே தான் இருந்தான்னு சொன்னாங்க. 56 வந்துச்சுங்க. அவங்க கொடுக்குறேன், நாங்கள் கொடுக்கல. இவ்வளோதான். ஈடிவி பாரத் செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் அரவிந்தனுடன் திவ்ய பாரதி மற்றும் அசோக் சக்கரவர்த்தி.